நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி இந்த வேலையில கூட தேவனுடைய வார்த்தை செழிப்பான வாழ்வு தான் தேவனுடைய சித்தம் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். விசேஷமாக வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இப்படியாய் படிக்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனே நமக்காக இயேசு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. நம்மை வாழ வைக்கிறதுக்காகத்தான், நம்ம ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரு. அந்த ஜீவனை கொடுத்த நோக்கம் நம்முடைய நல்வாழ்வுக்காக தான். அதான் அந்த வசனம் அப்படி சொல்லியிருக்கு. சொந்த குமாரன் என்று பாராமல், ஒரே குமாரன் தான், ஆனாலும் இவ்வளவு ஜனங்களை மீட்கும்படியாக இயேசுவே வழியாக அவர் நான் போகிறேன் அப்பாவே சொல்லி என்ன செஞ்சார்? அவரே மனப்பூர்வமாக வந்தார். வந்தபடினால இன்னைக்கு நாம் தேவனால் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஒரு பெற்றோர் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகள் நல்ல நிலைமையில இருந்தால் பெற்றோருக்கு என்ன செய்யும்? ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதான் தேவனுடைய சித்தமாகவும் இருக்குது. பெற்றோருடைய இதயத்தில் பிள்ளைகள் கஷ்டப்பட்டால் மனசு தாங்காது, வேதனைப்படுவாங்க. அதே போல் நம்ம அப்பா, நமக்கு நல்ல அப்பா ஏசப்பா உண்மையாய் நம்ம நேசித்தபடினால ஜீவனை கொடுத்தார். நம்ம நல்லவங்கனால அவர் ஜீவனை கொடுக்கல. எத்தனையோ காரியங்கள் நம்ம கீழ்ப்படியாமல் அடங்காமல் அக்கரவக்காரராக இருந்தோம். ஆனாலும் அவர் கிருபையாய் நம்மை மீட்டு கொள்ளும்படியாக தன்னை சொந்த குமாரனை கொடுத்து இன்னைக்கு மகிமையிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி ஆகி பார்க்கணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இனிமேல் ஆசீர்வதிப்பார் என்பது அல்ல, ஏற்கனவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில் கிறிஸ்துவுக்காக நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பெற்றோர் எப்படி பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை விட அதிக மடங்கு ஏசப்பா நம்ம மேலே அக்கறை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய் நம் மேல் அவர் நினைவாக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில் நம்ம ஆசீர்வாதமாக, செழிப்பாக, நல்ல சுகமாக, சந்தோஷமாக நாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:25 கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய விசுவாசிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் எல்லா காரியத்திலும் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பணும். நம்பாமல் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க பிள்ளைகள். பெற்றோரை நம்பணும். நம்பினால்தான் பெற்றோர் என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும். அதுபோல் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏசப்பாவை நம்பணும். நம்பும்போது இந்த பூமியில் நாம் செழித்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, 2வது காரியம் பார்க்கும்போது சங்கீதம் 1:1-2-3 வாசிக்கும்போது கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாக்கியம்னு 1ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த பூமியில் நாம் செய்கிற காரியங்களை வாக்கியம் பண்ணால் தான் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அது சரிப்படலை அப்படின்னா ஒரு தொழிலோ வேலையோ எந்த காரியமாக இருந்தாலும் அது என்ன செய்யணும்? கர்த்தர் வாக்கியம் பண்ணணும். வாக்கியம் பண்ணால் தான் நம்ம இந்த பூமியில் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். யோசுவாவுக்கு அப்படி தான் சொன்னார் 1:8 இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானித்து கொண்டிரு, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன் வழியை வாக்கியம் பண்ணுவாய் அப்படின்னு சொன்னார். அதே போல் ஆண்டவர் செஞ்சார் யோசுவாவுக்கு. அதுபோல் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு ஆண்டவர் சொல்வார், ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசி, அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இரு. நிச்சயமாய் தேவன் என்ன செய்வார்? நாம் செய்கிற வேலைகளில், தொழிலில், சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? வாக்கியம் பண்ணுவார். ஏன்னா என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உலக ரட்சகர், ஜீவனே கொடுத்தவர். நிச்சயமாக இந்த தொழிலை ஆசீர்வதிப்பார், தொழிலில் வருமானத்தை கொடுப்பார், இந்த வேலையை கொடுப்பார், எனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தருவார் என்று என்ன செய்யணும்?
நம்ப வேண்டும், அவர் மேலே விசுவாசமாக இருக்க வேண்டும். அடுத்தாப்புல வாசிக்கணும். சங்கீதம் 23 வாசிக்கிறோம். 23 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும்னு தாவீது சொல்றார். இது போல ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, கர்த்தரை அவர் மேய்ப்பராக கொண்டிருக்கிறார். அது போல நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருந்தா ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்யணும்? நன்மையும் கிருபையும் தான் நம்மை பின்தொடரும். அதை விசுவாசிக்கணும், நம்பணும். நான் சேவிக்கிற தேவன் சர்வ வல்லவர், எனக்காக எதையும் செய்ய வல்லவர் என்ற ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நாம் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபை தான் பின்தொடரும்னு ஆணித்தரமாக சொல்றாரு. அதுபோல நாமும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை அப்படி விசுவாசிக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கும்போது பார்க்கணும், முற்றிலும் என் வாயை விட்டு சத்திய வசனம் 119ஆம் சங்கீதத்தில் 43 44 வாசிக்கும்போது இப்படியாய் பார்க்கணும், சத்திய வசனம் முற்றிலும் என் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படின்னு தாவீது சொல்றார். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையும் சத்தியம், இந்த சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது? நம்ம வாயை விட்டு பிரிக்கக்கூடாது. சத்தியமும் நாமும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசுவும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறது போல இயேசு நமக்குள் இருக்கிறார், நாம் அவருடைய சத்தியத்துக்குள் இருக்கிறோம். அந்த சத்தியம் என்ன செய்யக்கூடாது? நம்ம வாயை விட்டு பிரியாது இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு, என்ன கிடைக்கும்? அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நம்முடைய காரியங்களில் கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். நம்முடைய வருமானத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் அந்த வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்திய உங்களை விடுதலையாக்குன்ற வார்த்தையின்படி இந்த சத்திய வசனம் நம்ம வாயை விட்டு பிரியக்கூடாது. அந்த சத்தியத்தை நம்ம பேசணும். சத்தியத்தை பேசும்போது அந்த சத்தியத்து மேலே நமக்கு ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை உண்டாகும். அதான் சொல்லியிருக்காரு, ஜீவனை கொடுத்தவர் இதை கொடுக்காது இருப்பது எப்படி? ஜீவனை கொடுத்தவர் வேலையை கொடுப்பார், படிப்பை கொடுப்பார், நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பார், நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார், நல்ல பிள்ளைகளை தருவார், நல்ல ஒரு காரியங்களை செய்வார். அது என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தையை வைத்து நாம் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? நமக்கு செய்ய வல்லவராயிருக்கார். ஏசாயா 45 வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், இப்படியாக எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையோரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வரும்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தரை நம்பும்போது, அவரை நம்பி அவரை நாம் சேவிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய தொழிலில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு பல இடங்கள்லேருந்து பல வழிகள்லேருந்து கர்த்தர் தேவையை சந்திப்பதற்கு, நம்ம தொழிலை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் எதிர்பார்க்கணும், தாண்டி வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பல வழிகள்லேருந்து நமக்கு என்ன செய்வார்? தேவன் வழிகளை திறப்பார். பாஸ்டர் ஜான்ராஜ் கூட ஒரு பாட்டு படிக்கிறது, இந்த ஆண்டு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகுது, என்ன செய்யப்போகுது? ஆசீர்வாதம் என்ன செய்யப்போகுது? கதவை தட்டப்போகுது அப்படின்னு சொல்லி பாட்டு படிச்சிருக்காங்க. அதுபோல் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் ஏசப்பா என்ன விரும்புகிறாங்க? எதுக்காக ஜீவனை கொடுத்தாங்க? நம்ம ஒரு நல்ல அற்புதமாய் அதிசயமாய் நாம் இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பி தான் ஜீவனை கொடுத்தார். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட வேதத்தில் வாசிக்கும்போது நீதிமொழிகள் 12:24 நீதிமான் விரும்பினது கொடுக்கப்படும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ நீதிமானா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் நீதிமானாக இருக்கிறோம். நம்ம அப்போ என்ன விருப்பம் இருக்கோ அந்த விருப்பத்தை எங்கே தெரியப்படுத்தணும்? ஏசப்பாட்டை தெரியப்படுத்தணும். ஏசப்பாட்டை தெரியப்படுத்தும் பொழுது அதை அற்புதமாக அதில் போட்டிருக்கு. ஆண்டவர் என்ன செய்வார்? நம் பட்சத்தில் இருக்கிறார். தாவீது அப்படிதான் சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அதுபோல் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம வாயில் வைத்து நம்மளோடு வச்சிருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூடயே இருக்கிறார். நம்ம கூடயே இருக்கிறதுனால நம்ம விருப்பத்தையும் அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். நல்ல பெற்றோர் பிள்ளைகளுடைய விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அவங்க முடியாவிட்டாலும் நான் முடியும் போது செய்தேனான்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஏசப்பாவால் முடியாத ஜீவனை கொடுத்தவர். மற்ற காரியத்தை அல்லாது எல்லாம் அவருடையது எல்லாம் நம்முடையது. நிச்சயமாய் நம்ம கொடுப்பது உண்மை. அது மாதிரி 11 வேதத்தில் வாசிக்கிறோம். 3 யோவானில் 2ஆம் வசனத்தில், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்ந்தது போல நீ எல்லாம் வச்சுட்டு வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ
அப்போ தேவனுடைய விருப்பங்க நம்ம ஆத்துமாவிலும் வாழணும், சரீரத்திலும் வாழணும். சரீரத்தில் என்ன செய்யணும்? வாழ்ந்ததுனா தான் கிறிஸ்துவுக்கு நம்ம மகிமையாக இருக்க முடியும். சரீரத்தில் முடிஞ்சு போச்சுன்னா கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்த முடியாது. அதைத்தான் சொல்கிறாரு, நீ ஆத்மாவிலும் வாழணும், சரீரத்திலும் வாழணும் அப்படின்னு சொல்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், ஏசாயா 58:11 இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி உன்னை எலும்புகளை எல்லாம் நிலமுள்ளதாக்குவான்னு போடுங்க. என்ன பஞ்ச காலம் உலகத்துக்கு வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். வனாந்தரத்தை வயல் வழியாக மாற்ற முடியும். அவரால் ஆகாத கண்மலையை படர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவங்க தாகத்தை தீர்த்தார். அதுபோல் இன்றைக்கும் தேவன் நமக்காக வழியை திறக்க முடியும். தேவனை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அவரை அறிக்கை செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நம்ம வாயை விட்டு என்ன செய்யணும்? நீங்காமல் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எரேமியாவில் வாசிக்கிறோம் 17:7-8 வாசிக்கும் பொழுது, கர்த்தரே நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரங்களில் கனி கொடுக்கிறதும் மரத்தை போல் இருப்பான்னு பார்க்கணும். அப்போ நம்ம வேற வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது, ஒரு உலகத்தில் வறட்சி பஞ்சம் இருந்தாலும் நாம் நீரூற்றண்டையில் நாட்டப்பட்ட மரம் போல நாம் செழித்திருக்க முடியும் என்று ஆவியானவர் சொல்கிறார். அந்த வார்த்தையின்படி நம்ம செயல்படும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரசங்கியில் வாசிக்கிறோம், வேதத்தில் வாசிக்கும்போது பணமோ எல்லாவற்றும் உதவும். பண ஆசை தான் தீமைக்கு வேறுன்னு பார்க்கணும். பணம் நமக்கு எஜமான் கிடையாது. பணம் ஒரு வேலையாள். அந்த வேலையால் என்ன செய்யணும்? வேலைக்கு போகிற ஆள் வச்சுருந்தோம்னா இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு என்ன செய்யணும்? எஜமானாக இருக்கிறவங்க வேலையை வாங்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? அது பயன்படுத்த முடியும். அது போல பாருங்கள், பணம் ஒரு வேலையாள். நாம் அதை என்ன செய்யக்கூடாது? எஜமான ஆக்கி நம்ம என்ன செய்யக்கூடாது? அது தெய்வம் ஆக்கி கும்பிடக்கூடாது. பணம் நமக்கு தேவைக்கு உபயோகப்படுத்தாதான் உங்களுக்கு பிரசங்கில தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் அவனுக்கு என்ன கொடுத்துருக்காரான்? அணுக்கிறன்னு கொடுத்துருக்கிறாருன்னு. அப்போ அந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யலாம்? பணத்தை அனுபவிக்கலாம், தேவைக்கு உபயோகப்படுத்தலாம், எது வாங்கினாலும் வாங்கலாம், ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக ஊழியத்துக்கு கொடுக்கலாம், எதுனாலும் என்ன செய்யலாம்? அது தேவனுடைய அணுக்கிறவன். அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? அதை தேவனுக்காக நமக்காக என்ன செய்யலாம்? பயன்படுத்தி கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிற 115 சங்கீதம் 15 வசனத்தில் வாசிக்கும்போது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்போ நம்ம சேவிக்கிற தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காராக இருக்கிறார். அதனால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றவங்க மத்தியில் நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். எதையும் செய்யக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கணும், எதையும் செய்யக்கூடிய ஒரு திராணி இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, கல்வாரி சிலுவையில் எவ்வளவு பாடுபட்டார். அவ்வளவு எதுக்காக? நமக்காக. நாம் நல்வாழ்வு வாழணுன்றதுக்காக தான் அவர் அவ்வளோ பாடுபட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த மாதிரி ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமை பார்க்குறோம். ஆபிரகாம் என்ன செஞ்சார்? தேவன் ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? அந்த பூமியில் தேவனுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக இருக்குது. ஆபிரகாம் பாருங்கள், 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் என்ன செஞ்சான்? 2ஆம் வசனத்தில் செல்வ சீமானாக இருந்தான். 5:6 வாசிக்கும்போது லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். 2 பேரும் தாங்கக்கூடாத அளவுக்கு என்ன செஞ்சான்? பூமியில் அவ்வளவு நன்மைகள் இருந்தது, அவ்வளோ ஆசீர்வாதம் இருந்திருக்கு. அதனால தான் என்ன செஞ்சாங்க? ஆளுக்கு பக்கமாக பிரிஞ்சு போனாங்க. அந்த அளவுக்கு தேவன் என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். அதுபோல் நம்ம வாயில் தேவனுடைய வார்த்தை இருக்கும்பொழுது, தேவனை நம்ம அறிக்கை செய்யும்போது, சத்திய வசனத்தை பேசும்பொழுது நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஆபிரகாமை ஆசீர்வதி, ஈசாக்கு ஆசீர்வதித்தார். ஈசாக்கு பாருங்க, 100% நல்ல பலன் வந்தது பஞ்ச காலத்தில். அது மாத்திரமில்ல, மிகவும் ஐஸ்வர்யவானாக பெருகினான்னு பார்க்கணும். சொல்ல முடியாத அளவுக்கு என்ன செஞ்சது? ஐஸ்வர்யம் பெருகின. நீங்கள் விரும்பினா ஆண்டவர் செய்வார். உங்கள் விருப்பத்தை அவர் எதிர்பார்க்கிறார்.
இந்த காரியத்தில் சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐஸ்வர்யம் வந்தால் நம்ம கெட்டு போயிடுவோம், ஐஸ்வர்யம் வந்தால் நம்ம ஆண்டவர் ஒழுங்காக சேமிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஐஸ்வர்யம் இந்த பூமியில் வாழ்றதுக்கு எத்தனையோ காரியங்களுக்கு தேவையாது. ஊழியர்களுக்கே எவ்வளவு தேவையாது. அது மாதிரி நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட, கல்யாணம் நடத்த, ஒரு தொழில் செய்ய, எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யம் தேவையாது. பணம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஆலயத்துக்கு வரணுன்னாலும் பணம் இருந்தால் தான் வர முடியும், பஸ் இருந்தால் தான் வர முடியும், பெட்ரோல் போட்டால் தான் காரு வண்டியை கொண்டு வர முடியும். அப்போ பணம் எல்லாத்துக்கும் என்ன செய்யும், உதவும். அந்த பணத்தை என்ன செய்யணும், விரும்பினா அது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா, நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன், இந்த நாமத்துக்கு சாட்சியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், விரும்பணும், அறிக்கை பண்ணணும். ஆண்டோடைய நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படும். வேதத்தில் வாசிக்கணும். எபிரேயர் 6 வாசிக்கும்போது 13-14 வாசிக்கும்போது வாசிக்கணும். நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ இந்த பூமியில் தேவன் நிச்சயமாகவேன்னு சொல்கிறார். நிச்சயம்னா உறுதியாக நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்பது நிச்சயமாக நான் சேவிக்கிற தேவன் சர்வ வல்லவர், என்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், நிச்சயம் என்னை பெருக பண்ணுவார் அப்படின்ற ஒரு தரிசனத்தோடு இருக்கும். நம்ம சிந்தை என்ன மேல் நோக்கின சிந்தையாக இருக்கும், கீழ் நோக்கின சிந்தையாக இருக்கக்கூடாது. எப்படி பழப்போம், எப்படி ஃபீஸ் கட்டுவோம், எப்படி என்ன செய்வோம், எப்படி இந்த ஆஸ்பத்திரி செலவு கவனிப்போம், எந்த காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எல்லாம் வச்சு அவர் மேலே ஆபத்தை சொல்லு. அவர் நிச்சயமாக நமக்கு என்ன செய்கிறாரு, ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அல்லா இருப்பது எப்படி சொந்த குமாரனை நம்ம கொடுத்தாங்க. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வோம். இப்போ யோகம் பார்க்குறோம். யோகம் என்ன செய்கிறாரு, நீ இருக்கிறதை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறாரு, நீ இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெறுகிறீர். யோகம் பாருங்கள், ரெட்டிப்பான நன்மையினால நிரப்பணும். எல்லாவற்றிலும் ரெட்டிப்பான். ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதத்தின் தேவன். சும்மா வெறு ஆள் கிடையாது, வெத்தாள் கிடையாது. அவர் ஐஸ்வர்யமான, அவர் பல கோடிக்கு அவர் எண்ண முடியாத ஐஸ்வர்யத்தை உடையவர், எடுக்கெடுக்க குறையாத ஐஸ்வர்யத்தை உடையவர், ஆண்டவர் அளவற்ற ஐஸ்வர்யத்தை உடையவர். அவருடைய பிள்ளைகளால் நாம் இருக்கிறப்பனால நம்ம செழிப்பாக இருப்பதான் தேவ சித்தம், நாம் நன்றாக இருப்பதான் தேவ சித்தம், சுகமாக இருப்பதான் தேவ சித்தம், நம்ம எல்லா காரியத்திலும் ஐஸ்வர்யமாக இருப்பதான் தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்தை அறிந்து விசுவாசித்து நாம் அறிக்கை பண்ணணும். தேவனுடைய வார்த்தையை கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.